ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் எந்தெந்த சுவாமி படங்கள் இருக்கணும், பூஜை அறை எந்த திசையில் இருக்கணும், பூஜை அறையை நம்ம எவ்வாறு பராமரிக்கணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பதிவை கடைசி வரை தவறாமல் பாருங்கள். பெண்கள் கண்டிப்பாக பாருங்கள். பூஜை அறையை பார்த்தீங்கன்னா நாம் தினம்தோறும் சுத்தப்படுத்த வேண்டும். அப்படி சுத்தம் செய்யும் பொழுது நம் மனமும் நம் உடலும் சுத்தமாக இருப்பது கட்டாயமான ஒன்று. ஏனெனில் சக்தி வாய்ந்த தெய்வங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கும் இடம்தான் அது. சாஸ்திரப்படி நம் வீட்டு பூஜை அறையும் அதில் வைக்கக்கூடிய சுவாமி படங்களும் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி தான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கின்ற பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நம் முக்கியமான சில சுவாமி படங்களை கட்டாயம் வைக்க வேண்டும். அந்த வகையில் முழுமுதற் கடவுளான விநாயகரை நம்ம முதல்ல வைக்க வேண்டும். வள்ளி தெய்வானையுடன் கொண்ட முருகனையும், லக்ஷ்மி தேவியுடன் கொண்ட நாராயணனையும், அம்பிகையுடன் கூடிய சிவபெருமானையும், பசுவுடன் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அல்லது ராதையுடன் இருக்கக்கூடிய கிருஷ்ணரையும் நம்ம வைக்கலாம். மேற்குறிப்பிட்டுள்ள சுவாமி படங்களை தனியாக நம்ம வைத்து வழங்கக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா சிவபெருமான் தனியாக, விஷ்ணு தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக இருப்பவங்கள நம்ம வணங்கக்கூடாது. அனைவருமே பார்த்திங்கன்னா அவர்களுடைய மனைவியுடன் இருக்கக்கூடிய புகைப்படங்களை வைத்து தான் நம்ம வழிபடணும். அப்போ தனியாக எந்த சுவாமி படங்கள் வைத்து வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விசாலாட்சி அம்மன், லலிதாம்பாள், அஷ்டலட்சுமி, இப்படிப்பட்ட அம்மன் படங்களை பார்த்திங்கன்னா நம்ம தனி உருவமாக வைத்து வழிபடலாம். இது தவிர பார்த்திங்கன்னா சமீப காலமாக சிலர் சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வணங்குகின்றனர். ஒரு ஜான் அளவிற்கு மேல் உள்ள விக்கிரகங்களை நம்ம வீட்டில் வைத்து பூஜை செய்யும் பொழுது அவற்றுக்கு நாம் தினமும் நிவேதனம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அந்த விக்கிரகங்களுக்கு தினம் ஒரு முறை பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்ய வேண்டும். முடியாதவர்கள் வாரம் ஒரு முறையாவது பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்து நம்ம வழிபட வேண்டும். அதாவது சுவாமியோட விக்கிரகங்கள், அதாவது சிலைகளை நம்ம வைத்து நம்ம வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா தினந்தோறும் அதற்கு அபிஷேகமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியமும் படைத்து வழிபட்டால் தான் உண்டு. இப்போ கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு பூஜை செய்து ஏதாவது ஒரு வழியில் பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்வார்கள். இல்லை ஒரு விசேஷ நாட்களில் வாரம் வாரம் கூட கோயில்களில், அதாவது செவ்வாய் வெள்ளி இந்த கிழமைகளில் கூட கோவில்களில், அரிதாக இருக்கின்ற கோவில்களில், அதாவது பார்த்திங்கன்னா சின்ன கோவில்களில் இந்த மாதிரி வழிபடுவோம். பெரிய கோயில்களில் தினந்தோறுமே அந்த பூஜைகள் நடைபெறும். அது மாதிரி வீட்டில் நம்ம வைத்திருக்கிறோம், சாமியோட விக்கிரகங்களை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வாரத்திற்கு ஒரு முறையாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அபிஷேகங்களும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை நம்ம படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எந்த படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்பதை பற்றியும் நம்ம இதில் காணலாம். உக்ர வடிவமாக இருக்கும் எந்த தெய்வத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடாது. அதாவது மகாகாளி, மகிஷாசுரவர்த்தினி, வதம் செய்யும் ஆஞ்சநேயர், நரசிம்மமூர்த்தி, தனித்த கிருஷ்ணர், பிரத்யங்கரா தேவி, இந்த படங்களை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த படங்கள் சில நேரங்களில் உக்ர எண்ணங்களை நம்மில் தூண்டலாம். சிலருக்கு இப்படிப்பட்ட உக்கிர தெய்வங்கள் குலதெய்வமாக இருந்தால் அவர்கள் அந்த படங்களை வீட்டில் வைத்து வழிபடலாம். அதாவது குலதெய்வமாக நம்மகிட்ட இருக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தினந்தோறும் கோயிலுக்கு போவோம், இல்லை ஏதாவது விசேஷ நாட்களில் கோயில்களுக்கு சென்று சிறந்த ஆராதனைகளில் செய்வோம். அப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களை வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். மற்றவங்க பார்த்திங்கன்னா அதை தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா அவர்களுடைய உக்கிரங்களை நம்ம தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புகைப்படங்களை நம்ம வீட்டில் வைத்திருப்பதை தவிர்த்து விடணும். அதே போல் உடைந்த விக்கிரகங்களையும் உடைந்த சுவாமி படங்களையும் நம்ம வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது. ஏதாவது கோவிலில் இருக்கும் மரத்தின் அடியில் அவற்றை நம்ம வைத்து விடுவது நல்லது. எந்த ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்கும் பொழுது அதற்கான நேர்மறையான ஆற்றலை நம்ம உக்கிரகிக்க முடியும். அது உடைஞ்சிருச்சு அப்படின்னாலே அதில் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை செயல்களும் தான் நம்மளை தூண்ட செய்யும். இப்போ ஒரு ஃபோட்டோ நல்லா இருக்குது, பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு இருக்குது, அதை பார்க்கும் பொழுதே மனதிற்கு ஒரு ஏமையாக இருக்கும். அந்த ஃபோட்டோ கிழிஞ்சு இல்லை ஒரு கொடூரமான முறையில் இருந்துச்சுன்னா அதை பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி தோணும்? அந்த நேரத்தில் நம்ம மனவேதனையும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட புகைப்படங்கள் உடஞ்சிருச்சு, அதனால் சுவாமி படம் உடஞ்சிருச்சு, இந்த மாதிரி தூக்கி போட சொல்கிறாங்களே அப்படின்னு தவறாக சொல்லவில்லை. இதற்கு பின்னாடி இந்த மாதிரியான எதிர்வினைகள் உண்டாகிவிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர்கள் சொல்வது. அதனால் பார்த்திங்கன்னா இவ்வாறான விஷயங்களை நம்ம தவிர்த்து விடுவது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை செய்யும் பொழுது நம்ம சாம்பிராணிஜி பற்றி இதெல்லாம் நம்ம பூஜை அறையில் பயன்படுத்துவோம். அதாவது அந்த சாம்பிராணி தூபம் காட்டுறதுக்கு அந்த பத்தியை நம்ம அது கரைஞ்சிக்கிட்டே வரும் பார்த்திங்களா, மறுநாள் அது சாம்பலாக மாறிவிடும். அந்த சாம்பலை பார்த்திங்கன்னா நம்ம உடனே அகற்றி விடணும். தினம்தோறும் நம்ம பூஜை அறையை சுத்தம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது தான் நம்ம வீடும் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தெய்வ கடாட்சத்தோடு இருக்கும். நம்மளுக்கும் அந்த தூய்மையின் காரணமாக நல்ல எண்ணங்களும் உண்டாகும்.
வீடும் ஒரு மாதிரியாக நம்ம போட்டிருந்தோம்னா நம்மளுடைய செயலும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியாகத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு வீட்டை நம்ம பராமரித்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தெய்வ அருள் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும். நேர்மறை ஆற்றலும் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும். எதிர்வினைகளை உண்டு பண்ணுற மாதிரி நம்ம உடுத்திய ஆடைகள் அங்கங்கே போடுவது, பூஜை அறையை சுத்தம் செய்வது கிடையாது, விளக்கேற்றுவது கிடையாது. இப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை செயல்களும் தான் சூழ்ந்திருக்கும். அதனால் தினம்தோறுமே சுத்தப்படுத்த நம்ம தயார்படுத்தி கொள்ளணும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர்களால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் உள்ளவங்களும் சேர்ந்து நம்ம உதவி பண்ணணும். அதனால் இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இருவருமே சேர்ந்து அந்த வேலையை செய்யும் பொழுது சீக்கிரமாக முடிந்துவிடும். ஏன்னா நமக்காக தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும். அதற்காக நம்ம சோம்பேறிப்பட்டு கொண்டு இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமாகத்தான் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களின் உருவப்படங்களையும் நாம் பூஜை செய்யும் அறையில் சுவாமி படத்திற்கு இணையாக வைத்து பூஜை செய்யக்கூடாது என்பது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் சங்கு அல்லது வலம்புரி சங்கை வைத்திருப்பார்கள். அந்த சங்கை காலியாக வைத்து வழிபடக்கூடாது. நீரையோ அல்லது அரிசியோ நிரப்பி வைக்க வேண்டும். எதுவும் முடியாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா சங்கை கவிழ்த்து வைக்கலாம். சங்கின் நுனி கிழக்கு பக்கம் பார்த்தபடி இருப்பது மிகவும் நல்லது. நம்ம வீட்டில் சங்கு வைத்திருக்கிறோம்னா இந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இறந்தவர்களுடைய புகைப்படங்களை என்றைக்குமே சுவாமி படங்களுக்கு இணையாக நம்ம வைக்கக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பூஜை அறையை சுத்தம் பண்ணுறதுக்கு சாதாரண தண்ணியோ சோப்பு கலந்த தண்ணியோ பயன்படுத்தாமல் இவ்வாறு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள எந்த ஒரு எதிர்மறையான ஆற்றலுமே அந்த இடத்துலேருந்து விலகிவிடும். ஏன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நிறைய விஷயங்கள் நடக்க தான் செய்யும். வெளியே இருந்து நிறைய ஆற்றல்கள் வரத்தான் செய்யும். அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம விரட்டி அடிப்பதற்கு சில வழிமுறைகளை பின்பற்றி கொண்டு இருப்போம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பூஜை அறையிலையுமே அந்த எதிர்மறையான ஆற்றல் வந்துருச்சுன்னா அதை நம்ம சாதாரண தண்ணியை வைத்து துடைத்தால் கூட அது நமக்கு போகாது. திடீரென்று பார்த்திங்கன்னா ஒரு சில சமயங்களில் நம்முடைய வீட்டில் இறைசக்தி இல்லாத போல் உணர்வோம். ஏதோ புரியவில்லை, மனசு சஞ்சலமாக இருக்கின்றது. நம்முடைய வீட்டில் நம்ம வீட்டு பூஜை அறையில் குலதெய்வம் இருக்கிறதா, தெய்வம் இருக்கிறதா என்ற சந்தேகம் வரும். மின்விளக்கு அலங்காரம் இருக்கும், ஆனால் வீட்டிலும் பூஜை அறையிலும் பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசம் இருக்காது. வீட்டில் பணங்காசு இருக்கும், ஆனால் நிம்மதி சந்தோஷம் தொலைந்து போயிருக்கும். இப்படிப்பட்ட சமயத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துர்சக்தி ஆற்றல் நம் வீட்டில் தங்கியிருக்கிறது என்பதை நம்மால் நிச்சயம் கண்டுபிடித்து விட முடியும். அந்த சமயத்தில் இந்த குறிப்பு உங்களுக்கு பயன்படும். அப்படி இல்லை என்றால் பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை பூஜை அறையை சுத்தம் செய்யும்போது இந்த குறிப்பை நீங்கள் பின்பற்றலாம், தவறு கிடையாது. எல்லா கெட்டதையும் பார்த்திங்கன்னா அழிக்கக்கூடிய சக்தி கல்லுப்புக்கும் மஞ்சளுக்கும் உண்டு. நீங்கள் பூஜை அறையை எந்த வாசனை திரவியம் ஊற்றி சுத்தம் செய்தாலும் சரி, ஒரு சொம்பு குடிக்கின்ற தண்ணீரில் 1 ஸ்பூன் கல்லுப்பு அதை போட்டு கரைத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் 2 சிட்டிகை மஞ்சள் பொடியை போடுங்க. ஒரு நல்ல காட்டன் துணியில் இந்த தண்ணீரை நனைத்து சுவாமி வைக்கும் அந்த பூஜை அறையை துடைத்து விடுங்கள். பூஜை அறையில் சுவாமி அமரக்கூடிய ஸ்லாப்பு இருக்கும் அல்லவா, அதை இந்த ஈர துணியால் நன்றாக துடைத்து எடுத்து விடுங்கள். அதில் தான் போதும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கெட்ட எனர்ஜி இருந்தாலுமே அது அந்த இடத்துல தங்காது. நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறிவிடும். பூஜை அறையில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி எப்படி குடியேறும் என்று சில பேருக்கு சந்தேகம் வரும். ஏன்னா வீட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான். பூஜை அறையில் எப்பொழுதுமே இறையாற்றல் இருந்துச்சுன்னா வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இல்லாத சமயத்தில் தான் தேவையில்லாத கோபம், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் வரும். பூஜை அறையில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி பூஜை அறையில் குடியேறியுடன் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியானது வெளியே போய்விடுகிறது. அந்த சமயத்தில் தான் நம்முடைய வீட்டில் பிரச்சனைகள் வர தொடங்கும். இப்படி சுத்தம் செய்யக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா கூடுமானவரை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடாது. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நம்ம சுவாமி கும்பிடுற நாள். அதனால் திங்கள் இல்லைனா வியாழக்கிழமை இந்த 2 நாட்களில் தான் சுத்தம் செய்யணும். அதாவது முந்தின நாட்களில் நம்ம சுத்தம் செய்வது நல்லது. மேற்சொன்னபடி பார்த்திங்கன்னா இந்த முறையில் சுத்தம் செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல நேர்மறையான ஆற்றல் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் சின்ன சின்ன விக்கிரகங்கள் சுவாமி சிலைகள் வைத்திருக்கும் பார்த்திங்களா, அந்த சிலைகளுக்குமே கொஞ்சம் உப்பு கலர்ந்த நீரில் முதல்ல அபிஷேகம் செய்துட்டு பிறகு நல்ல தண்ணீர் வாசனை திரவியங்கள் ஊற்றி அபிஷேகம் செய்து கொள்ளலாம். அந்த இறையாற்றல் பார்த்திங்கன்னா முழுமையாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பூஜை அறையை சுத்தம் பண்ணுறதற்கும் சரி, விக்கிரகங்களை நம்ம அபிஷேகம் செய்யும் பொழுதும் உப்பு கலந்த நீரை நம்ம பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா முன்பு கூறினது போல தான் ஊதுபத்தி புதிதாக இருக்கும் பொழுது தான் அதற்கு ஜீவன் இருக்கும். எரிந்து சாம்பலான பிறகு அதை பூஜை அறையில் நம்ம வைத்திருக்கக்கூடாது. அந்த பொருளுக்கு உயிரோட்டமானது இருக்கும் வரை தான், பத்தியானதும் சரி, அந்த இடத்துல பூக்களாக இருந்தாலும் சரி, அது காஞ்சிருச்சு மறுநாள்
அந்த இடத்துல அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை அப்புறப்படுத்தி விட வேண்டும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்புறம் உயிரோட்டம் முடிந்ததாக கருதப்படுகிறது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பூஜை அறையை சுத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் சரி, நீங்கள் போகின்ற இடத்துலையுமே உங்களுக்கு மனமானது எப்பொழுதுமே சஞ்சலம் இல்லாமல் இருக்கும். வீட்லேயும் எப்பொழுதுமே அந்த நேர்மறையான ஆற்றல் மிகுதியாக இருக்கும். இந்த முறையை கட்டாயம் பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்யும் பொழுது தவறாமல் செய்து பாருங்கள். நல்ல ஒரு பலன் கிடைப்பதை நீங்கள் மென்மேலும் உணரலாம். இதுதான் நமக்கான பிரச்சனையாக கூட இருக்கலாம். கட்டாயம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையுள்ளவர்கள் செய்து பாருங்கள். அனைவரும் என்றும் இறையவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.